இப்போ உணர்வோடு பேசக்கூடிய ஒரு நிலை ஒருவருக்கு வருமானால் உள்ளதை தவிர்த்து வேற பேச மாட்டான் தானே. இப்போ உணர்வோடு இருந்து கொண்டு பேசினால் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் தானே. அதனால்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழம் வாடா என்று கூப்பிட்டார். என்ன சொன்னார்? உணர்வு இருந்தால் மரணம் இல்லை. சாகா கால் வந்து பெற்றுக்கொள், சாகா கால் வேகா தலை. இந்த சாகா கலை எவனுடைய தலையில் இருக்கிறதோ அவன் தலை வேகாது, அவனுடைய சாவு வராது, அவனுக்கு தெரியாமல் அவன் மாய்க்க முடியவதே இல்லை. அப்போ நினைவு என்ற அந்த ஞாபக உணர்ச்சியை நினைவால் நினைத்து 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 நினைவுக்கே ஒரு உருவேற்றி நினைவே நினைவாக நினைத்து விட்டால் அதில் எல்லா சப்ஜெக்டும் அடக்கம். எந்த பகுதிக்கு போங்கள் அல்லது எந்த பிரபஞ்சத்துக்கு போங்கள், எந்த கிரகத்துக்கு போங்கள், யாராக இருந்தாலும் அங்கும் நினைவுதான். யாதை நினைத்தாலும் நினைவுதான். அப்போது நாம் பிறக்காததுக்கு முன்னதாக நம்முடைய நினைவு உண்டு. நான் தான் பிறக்கலையே சாமி, எப்படி நினைவு இருக்க முடியும் என்று கேட்டால், தாய் தந்தை நினைத்தார்கள், நாம் வந்து விட்டோம். அதுவும் நினைப்பு தானே. நாம் நினைத்தோம், நமக்கு 10 பிதிர்கள் வந்து விட்டன. அப்போ நினைவு இருப்பதை எப்படி உருப்படுத்தது என்று சொன்னால், எந்த நேரத்திலும் உணர்வாளர்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன். காலையில் கவனிப்பார்கள், மாலையில் கவனிப்பார்கள், 15 நிமிஷம் 20 நிமிஷம் தினம் தியானம் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். இதில் அனுபவம் எனக்கு ஜாஸ்தி. அதனால்தான் உங்களுக்கு உணர்வாளர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். காலையில் கவனிச்சிட்டேன் சாமியை, ராத்திரிக்கும் கவனிச்சிட்டேன், தூங்கும்போது கூட எந்திரிச்சு நான் கவனிப்பேன் என்றால் சொல்லுவார்கள். ஆனால் உணர்வு இருக்கும், மதி நிலைத்திருக்கிறதா என்று சொன்னால் இருக்காது. பழைய பத்தான் தான் பேசுவான். ஏன்னு கேட்டால், உணர்வு தன் குண்டலினி சக்தியால் கிடைக்கிற பேரின்பம். பேரின்பம் வேறு, ஞானம் வேறு. ஆனால் பேரின்ப ஞானத்துக்கு எழுச்சி கொடுக்கதே தவிர பேரின்பமே ஞானம் ஆகாது. 2 விஷயம். அப்போது ஆராய்ச்சி அறிவை கூட்டினால் மூளைக்கு பயன்படுகிறது, குண்டலினி சக்தியை கூட்டினால் உடலுக்கு இன்பம் தருகிறது. இப்போ ரெட்டை மாட்டு வண்டியை 2 தட்டி ஓட்டுறது போல நாம் ஆராய்ச்சி சத்சங்கத்தோடு சேர்ந்து அல்லது குருமார்களோடு சேர்ந்து நல்ல அறிவுள்ள நுட்பத்தையும் தாந்திரிகத்தையும் நாம் கற்றுக்கொண்டே உணர்வை வளப்படுத்துவோமே. ஆனால் நாம் எல்லாம் பரஞ்சோதி மகான் தான், சந்தேகமே வேண்டாம். பரஞ்சோதி மகான் எங்கேயும் போய்விடவில்லை. பாருங்கள், மகா காரணம் என்று சொல்லுவார்கள், மூலம் என்று சொல்லுவார்கள், அதுதான் மூல நெருப்பு என்று சொல்லுவார்கள். அது எங்கே இருக்குது தெரியுமா? வானத்தில் எங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்குது. இங்கேயே ஆரம்பம், இங்கேயே சங்கமம். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். வெட்ட வெளி என்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு சொல்லுவான். உண்மைதான். காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் பாருங்கள், எத்தனையோ பவுண்டு காற்றை இழுத்து இழுத்து விடுறோம். நல்ல ஆகாரம் நிறையா சாப்பிட்றோம், விளைச்சல் தானியம். அப்புறம் பார்த்தா உஷ்ணம் உடலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 பஞ்சபூதத்தினுடைய சேட்டைகள் என்னென்ன இருக்கோ இதெல்லாமே நாம் மூக்கால் முகர்றது, வாயால் சுவைக்கிறது, அந்த பரிசத்தால் உணர்கிற இன்பம், அந்த இது சூடு, இது எல்லாமே எங்கிருந்து வருகிறது? வெட்ட வெளியிலிருந்து தான் வருகிறது. இப்போ இதையெல்லாம் சேர்த்து உருவமாக வைத்துக்கொண்டு நாம் சுவாசித்தும் சாப்பிட்டும் உஷ்ணத்தை வைத்துக்கொண்டும் வாழுகின்ற நிலையில், உஷ்ணம் இல்லாட்டா சில வினாடி இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க, ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாட்டா சில வேலை இருக்க முடியாது, தண்ணி இல்லாட்டா சில மணி நேரம் இருக்க முடியாது, உஷ்ணம் இல்லாட்டா இருக்கவே முடியாது. ஆக வெட்ட வெளியிலிருந்து வருகின்ற இந்த ஆகாச சக்தி உடலாக வந்து உயிராக இருந்து இரத்த ஓட்டமாக மாறி, அந்த இரத்த ஓட்டத்தில் உணர்ச்சியாகி, உணர்ச்சியில் இன்ப துன்பமாகி, அந்த இன்ப துன்பத்தில் அனுபவமாகி, அனுபவம் அறிவாகி, அறிவு விரிந்தால் ஞானமாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு ஜீவனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொருடைய சிறு அமீபாவுக்கும் ஏக்கம் ஒன்று இருந்துதான் இவ்வளவு பெரிய உலகமாக பரிமணித்திருக்கிறது. இந்த பரிணாமத்தை உன்னுக்குள்ளேயே இருக்கிறது. ஆதியும் மனிதனும் ஒன்றே,
அறிவின் பெருக்கத்தில் நீங்களும் நானும் ஒன்றே என்று சொல்வது. ஆதியே கடவுளே என்று தேடுவான், இவனே ஆதியாக இருந்து கொண்டு தேடுவான். ஓம் நமச்சிவாயா போடுவான், இவனே அதை தெரிஞ்சு மறந்து விடுவான். அன்பே சிவம் என்பான், அன்பே தெய்வம் என்பான், அறிவே கடவுள் என்பான். சொன்னவன் இவன் தானே, இவன் அதை மறந்துட்டு ஓம் நமச்சிவாயா போடுவான். என்ன அறியாமை பாருங்கள். மனிதன் செய்கின்ற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்மையும் கடவுளையும் தனித்தனியாக பிரித்து வைத்து கொண்டோம். துவைதப்பான்மை. கடவுள் வேறு, மனிதன் வேறு. அவன் எங்கேயோ உட்காந்துட்ருக்கிறான், பரிபாலனம் பண்ணுறான், அவனை வணங்குறோம், வேண்டணும், கொடுப்பான், வாங்குவான், கண்டிப்பான், தண்டிப்பான், ஆசீர்வதிப்பான், எல்லாமே உண்டாக்குவான், அழிப்பான், எல்லாம் செய்வான். குற்றத்துக்காக வேண்டி தண்டனை கொடுப்பான், இன்னொரு ஊரில் போய் கொண்டு போய் தண்டனை கொடுப்பான், பிறக்க வைப்பான், இறக்க வைப்பான். சர்வ வல்லமை உடையவன். எங்கேயா இருக்கிறான்னு கேட்டால் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்று சொல்லுவான். சரி, எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள் தன்னிடத்தில் இருக்க மாட்டான்னு நினைக்க மாட்டான். ஏன்னா இந்த மனிதன் செய்கிற ஒரு பெருந்தவறு, கடவுளை வேறு மனிதனை வேறு பிரித்து வைத்து கொண்டதுனாலே மகான் சொல்வார்கள், மனிதனுக்கு மனிதன் பேர் இருக்கிறத விட கடவுள்னு பேர் வச்சிரியா எல்லா நிர்வாகமும் சரியாக வந்துடும் என்று சொல்வார். யாராவது கடவுள்னு கூப்பிட்டு பாருங்கள். கூட சுப்பிரமணிய கடவுள் ஒருத்தர் ஒருத்தருக்கார், அவர் மேலே எனக்கு கடவுள்னு பேர் வச்சுக்கிட்டாரே எனக்கு ரொம்ப ஆசை. துணிச்சலாக வச்சுக்கிட்டாரு பாருங்க. இப்போ கடவுள்னு பேர் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த கடவுள் தன்மையிலே நாம் எந்த வகையிலே இருக்கிறோம் என்பதை உணரும்போது கடவுளாக மாறிக்கொள்ளுகிறோம். ஈசனே மனிதனாகிறான், மனிதனான ஈசனே தன் உயர் ஞானத்தால் தன்னை அறிவான். தன்னை அறிந்தவன் தலைவனாவான், அவனே யாவற்றுக்குமாக மூலமாக அவன் இருப்பான். ஆகவே கடவுள் தன்மையை ரெண்டாக பிரித்து கொண்டு அடுத்தது என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவன் அங்கு இருக்கிறான், அவன்தான் எனக்கு ரட்சிக்கிறான் என்று சொல்லுவான். இவன் முயற்சி எடுப்பான். இவன் முயற்சி இல்லாமல் நடக்காது. அடுத்தது சொல்லுவான், கடவுள் என்னுள்ளுக்குள்ளே இருக்கிறார். விசிஷ்டாத்வைதம். தண்ணீர் இருக்கிறது, குடம் இருக்கிறது, குடத்துக்குள் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீருடைய நிலை வேற, குடத்தினுடைய நிலை வேற, ஆனால் ரெண்டும் ஒன்று இணைந்திருக்கிறது. விசிஷ்டாத்வைதம். துவைதத்தில் அத்வைதம் என்று சொல்லுவது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நானே அதுவாக இருக்கிறேன், அது நானாக இருக்கிறேன் என்று சொன்னால் சுத்த அத்வைதம். இவைகளெல்லாம் நம்முடைய ஆதார நூலிலே, ஒருவருமே எழுத முடியாத அளவுக்குள்ள ஒரு நூலிலே, கால சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு, அவனுடைய அறிவினுடைய மெச்சூரிட்டிக்கு தக்கவாறு அது பெரும் வேதாந்தமாக எழுதி முடிக்கப்பட்ட நூல்தான் நான் கடவுள். இன்றைக்கு படியுங்கள், 2 வரி பார்த்தீர்கள், ஆனால் 2 வரிதான். உபதேசம் படிக்காததுக்கு முன்னே ஒரு அர்த்தம், உபதேசம் பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு அர்த்தம், உபதேசம் பெற்று 1 வருஷம் கழித்து படித்தா அதுக்கு ஒரு அர்த்தம், உபதேசம் பெற்று இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம். இப்படியாக அர்த்தம் மாறிக்கொண்டே வரும். அதில் ஏதாவது தவறு எதிர்க்கிறதா இருந்தால் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற மெச்சூரிட்டி அனுபவம் வர 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 நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே அது நமக்கு விளக்கம் தரும்போது தான், ஓ இதற்காக இது சொன்னாரா என்று தோணும். இன்னொன்று வேடிக்கையாக சொல்லுகிறேன், வேடிக்கை தான் அது. என்னுடைய இல்லத்துக்கு மகான் அவர்கள் கலந்தே பேசுகிறேன், தத்துவமும் பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நேரமும் பேசுகிறேன், அதனால் ஒன்றும் இல்லை. மகான் வந்திருந்தார்கள் 1961. அப்போது தஞ்சாவூரிலே இருந்து நேராக கும்பகோணத்திலேருந்து நேராக தஞ்சாவூர் போய், தஞ்சாவூரிலிருந்து உடையார்பாளையம் வந்தார்கள். நான் உடையார்பாளையம் சொந்த ஊரிலே நான் இருந்தேன். வந்தார்கள், இருந்து கொண்டிருந்தார்கள். அவருக்காக வேண்டி ஒரு, அந்த காலத்திலே பாம்பே லெட்டின் இல்லை, எல்லாம் மணலை போட்டு சுத்தமாக கீத்தை போட்டு கட்டி அழகாக அவருக்கு கழிவுக்காக ஏற்பாடு செய்திருந்தேன். அதற்கு ஒரு ஆலயம் போட்டிருந்தேன். அவன் 2 நாள் 3 நாள் தங்குவார்கள். 2 நாள் ஆச்சு. முதல் நாளே அந்த எடுப்பவன் வந்து சொன்னான், சாமிக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் என்று. என்னப்பா நடக்குது, என்ன சமாச்சாரன்னு? இல்லை, அவருக்கு உடம்பு நல்லா இல்லை, அது என்னன்னு தெரியல. இல்லை, ஒரு டிசென்ட்ரி மாதிரி இருக்குது என்று சொன்னான். டிசென்ட்ரி இருந்தால் ரத்தமாக போகுதா சீதமாக போகுதாப்பா, அது என்னான்னு கேட்டால், அது எனக்கு தெரியல சாமி, நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நான் அங்கே இருந்தவன் ஒரு சாமி மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கதவு காட்டி பார்த்தேன், தூங்குற நல்லா கொஞ்சம் லேச்சா கொரட்டை விடுவாங்க, தூங்கிட்டு இருக்காங்க.
லேசாக அப்படி கதவு காட்டி பார்த்துட்டு கொல்லை பக்கம் போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். அங்கே பார்வைக்கு எதுவுமே இல்லை. திரும்பி வந்துட்டேன், பார்த்தேன், மறுபடியும் தூங்கிட்டு இருந்தார். சரி பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஏதோ டீ கேட்பார், 4:30 மணிக்கு எந்திரிப்பாருன்னு சொல்லி அங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டேன் வாசல்லையே. எந்திரிச்சு வெளியில் வந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சரியாக போச்சுப்பா என்ற வயிற்றை காட்டிட்டு பேசாமல் போயிட்டார். எனக்கு நான் போய் பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும் என்ற ஒரு சந்தேகமும் வந்து, நானும் அப்போ சிறுபிராயம்தான், எனக்கு அதிகமாகவும் தெரியாது. பேசாமல் போயிட்டார். நானும் பேசாமல் இருந்துட்டேன். சாயந்தரம் மீட்டிங் நடந்தது. கேள்வி கேட்குறவங்களாம் கேட்கலான்னாரு. நான் ஒரு கேள்வி மனசில் வச்சுருக்கிறேன்னுட்டு சொல்லி அந்த கேள்வியை கேட்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன்னு. கேளுப்பான்னாரு. ஒரு மனிதன் நல்லா படுத்து தூங்குறாரு, அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்க்க போனேன். அப்போது அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார், பார்த்துட்டும் வந்துட்டேன். ஆனால் எல்லாமே போட்டு மூடிட்டார், தெரியல. எந்திரித்த மனிதர் இது ஒன்றும் இல்லைப்பா இல்லை நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னார். நான் போய் பார்த்தது அவர் தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், ஞானிகள் அறிவு தூங்காதுப்பா, ஞானிகளுக்கு அறிவு தூங்காது. விழித்த அறிவு எந்திரிச்ச உடனே நடந்த விஷயத்தை அப்படியே ரியலைஸ் பண்ணி கொடுத்துடும். அதுதான்ப்பா ஞானம், அதான்ப்பா எல்லாருக்கும் கொடுக்குறேன் என்று சொன்னார்.